அவர்கள் என மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். மாணவர்கள் ஒற்றுமை. நமக்குள்ள மட்டும் இந்த ஒற்றுமை இல்லைன்னா இந்த நிர்வாகம் நம்மள அடிமைகளா தான் நடத்தும். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியர் தானே போறாரு. இதே வேலைக்கு தானே இன்னொருத்தர் வராரு. இந்த பேராசிரியரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கும் வரப்போற பேராசிரியரை இன்வைட் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்மள கூப்பிடல. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? அந்த சர்வாதிகாரத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாமே டீச் பண்ணத்தான் இந்த ஏற்பாடு. இவ்வளவு நாளும் சரித்திர பாடத்திற்கு போர் ஆசிரியரா இருந்த சாரி பேராசிரியரா இருந்த மிஸ்டர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி, சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு வழி அனுப்ப போறோம். இவர் நம்மளை விட்டு பிரிய போறாருன்னு நம்ம அனுதாபத்தை இவருக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தது வரவேற்பு. யாரோ புதுசா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்திருக்காரா? எல்லாருக்கும் வணக்கம். I'm student chairman. I am அருண். கேட்டீங்களா? இவர் பேரு அருணா. முதல் 2 எழுத்துலயே. ஓகே, மாணவர்கள் சார்பில நான் இந்த பொக்கே இவருக்கு கொடுக்கிறேன். Thank you. Thank you. பாத்தியாரே பாத்தியார் சரித்திர பாடத்தை அறுத்திட வார. நான் பாருங்க. கவனடா, நீயும் எங்கள் சீரகை நான் பாடுறேன், நீ கேளு. மது கூறு எது ஐயா நம்ம ப்ரொஃபசர் அருபத்தாயா. Good morning students. உங்க எல்லாருக்கும் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கு. வெரி குட். அடடே, உங்க சேர்மன் கூட இதே கிளாஸ் தானா? உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க சேர்மன் பேரு மிஸ் லலிதா. உங்க பேரு? எங்க வைஸ் பிரசிடன்ட் பேரு அசோக். ஐ சி. உங்க பேரு? எங்க செக்ரட்டரி சித்திரகுள்ளம் பேரு தரம்சந்த். பரவாயில்லையே, ஒருத்தர் கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்றீங்களே. உங்க சேர்மன் எனக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க. அந்த பொக்கேக்குள்ள இந்த ஆக்ஸா பிளேட் இருந்தது. இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்ன ரொம்ப மாதிரி அறுக்க போறதா உங்க சேர்மன் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. Am I right? நோ 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 நோ, நீங்க அந்த ரொம்ப மாதிரி எங்களா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அதை உங்களுக்கு கொடுத்தேன். நான் எப்பவும் உங்களுக்கு அருவியா இருக்க மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் எனக்கு அருவியா இருக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில இத குப்பை கூடையில போட்டுருக்கேன். ஒரு காலத்துல நான் இதே கல்லூரி மாணவன் தான். அந்த வகையில என்ன ஒரு சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் நடத்துற பாடம் உங்களுக்கு அருவியா தோணாது. என்ன, நாங்க உங்களை சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கணுமா? வேண்டாம், நண்பனா ஏத்துக்குங்க. அப்படி நினைக்கணும்னா நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இந்த பெஞ்சில வந்து உட்காரணும். இதே சீட்ல உட்கார்ந்துதான் நான் படிச்சேன். திரும்பவும் அதே சீட்ல உட்கார்றதுல எனக்கு பெருமை தான். நாங்க படிச்ச காலத்துல பேராசிரியர் கீழே இறங்கி வர சொல்லக்கூடிய மனோநிலைமை எங்களுக்கு இல்ல. எப்ப நாம அவர் ஸ்தானத்துக்கு உயர போறோங்கிற எண்ணம் தான் உள்ளத்துல மேலோங்கி இருந்துச்சு. சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணும்னு எந்த ஆசிரியரும் வற்புறுத்த மாட்டாங்க. அதே சமயத்துல கீழ்ப்படிதல் தவறான பண்பாகாது. கீழே இருக்கிற படிகள் ஏறினாத்தானே மேல இருக்கிற தளத்துக்கு நாம போய் சேர முடியும். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், எல்லாரும் எழுந்து எஸ்ஆ சொல்லுங்க. ஜெகன் பிரசன்ட் சார். ஜெகன், ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தா பிரசன்ட் சொல்ல கூடாதுன்னு தெரியும்ல. ஓஹோ, ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுக்க கூடாதா? எஸ். சரி, நிறுத்திட்டேன். பாடமாவது நடத்தலாம் இல்லையா? ஓ, நடத்தலாமே. பாடம் இல்ல, இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமா சார், எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்திருக்கிற உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? வாட்ஸ் யுவர் டிகிரி? எம்ஏ இன் ஹிஸ்டரி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஆர் யூ மேரிட்? இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு. கேள்விய மாத்தி போடு. ஏன் சார், லவ் மேரேஜா? பாடத்தை பத்தி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. சொந்த வாழ்க்கை பத்தி எதுவும் கேட்காதீங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் நாட் அலவுட். மிஸ்டர் அருண், வாங்க சார். என் பொண்ணுக்கு டிஃபன் கேரியர் கொடுக்கணும், அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். கொடுத்துருங்களேன். இது பொடிடப்பா, இதுதான் டிஃபன் கேரியர்.
அம்மா யாரு உங்க பொண்ணு? எந்த பொண்ணுக்கு என் முகஜாடை இல்லையோ அதுதான் என் பொண்ணு. நான் தான் சார். அது என் சம்சாரம் ஜாடை. That's it. ஐயோ ஐயோ அங்க வாங்கிக்கோ. நீ குச்சுக்கோ. நான் வச்சான். சின்னம்மா அம்மா என்னப்பா எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது? உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? இல்லம்மா, சின்னம்மா டிவி பார்த்து கிடக்குறாங்க, நான் காப்பி எடுத்துட்டு போனேன். சின்னம்மா டிவி பாத்துட்டு இருக்காங்களா? டிவில என்ன நடக்குது? டிவில பாடம் நடக்குது. டிவில இந்த நேரம் ஒரு பாடமும் நடக்காது. வீடியோ என்ன பாடம், இவ்வளவு தெளிவா வீடியோ வளர்ற நீ? வீடியோல பாடம் பாக்குறாங்களா? வீடியோல குங்குமப்பூ நான் பாடம். புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ. அது. நீ எப்ப இங்க இருக்க? என்னம்மா? போ, கீழே கேட்ல ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாரு. இதான நீ எக்ஸாம் படிக்கிற லட்சம். சைனீஸ், குங்ஃபு, கராத்தே இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்க போறாங்க. முயல் வெட்டிக்கு போற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியுமாங்க அது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீ சுத்தமா உருப்பட போறதே இல்லடி. உருப்படாத கழுத நீ. என்ன தப்பு பண்ணிட்டே நீ கத்துற? படம் பார்த்தது தப்பா? ஏ சர்டிபிகேட் படம் பார்த்தேனா இல்ல செக்ஸ் படம் பார்த்தேனா? யார்கிட்ட என்ன பேச நினைப்பிருக்காரு உனக்கு? நான் எதை சொல்றேனோ அதை மாத்திரம் அதுக்கு எதிரான எல்லாமே செய்வேன். இது ஏண்டி உடைக்கிற? உருப்படாத கழுத. காலையில தானே தலையில எண்ணெய் வச்சு சீவுன்னு சொல்லிட்டு நான் வெளியில போனேன். எண்ணெய் வச்சு சீவனி அடி நீ? தினம் தலைக்கு குளிக்காதேன்னு அடிச்சுக்க வேண்டியது. அதுலயும் ஷாம்பு போட்டு தலை குளிச்சு ஃபேஷன் மாரியாத்தா காளியாத்தா மாதிரி லோலோன்னு தலையை விரிச்சு. உங்க அப்பா உனக்கு துணியே வாங்கி கொடுக்கலடி. நல்லா ஊட்டி பிச்சைக்கார மாதிரி ஒரு அங்கேயே மாட்டிக்கிட்டு ஐயோ உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போகுதுரி. கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாப்பேன். கையில புத்தகத்தை வச்சுட்டு ஒழுங்கா படிக்கல. நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. தொலைச்சு போறேன். எங்க வந்து இருக்கிறீங்க? அம்மாவும் பொண்ணும் மோதிரம் சத்தம் கீழே கட்டிச்சு. அவசரப்பட்டு மேல வந்தேன், உன் மேல மோதிக்கிட்டேன். ஏன் அவளை வீணா திட்டுற? நான் வாங்க எல்லாம் உங்க டாடி வீடியோல ஒரு படம் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு அம்மா ரொம்ப ஓவரா திட்டுறாங்க. படம் பார்த்தா என்ன தப்பு? வாங்க இப்படி உங்களுக்கு நான் லட்சம் தடவை சொல்லியிருக்கேன். ஒரு தாய் மகளை கண்டிக்கும் போது குறுக்கால வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அதான் அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் எல்லாம் போயிடுச்சு. அம்மா சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான். டாடி படம் பாக்குறது ஒரு குற்றமா? ஆமா, படம் பாக்குறது என்ன தப்பு? என்ன நீங்க அவ எக்ஸாம் வச்சுட்டு சினிமா பாத்துட்டு இருக்கா? அவ செய்யறது தப்புன்னு கொஞ்சம் கூட சொல்லாம இருக்கீங்க. எக்ஸாம் டைம்ல 24 ஹவர்ஸ்மா படிச்சிட்டு இருக்க முடியும்? டாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா? என்னடி பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறியா? மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமா? ஒண்ணு நான் இன்னைக்கு அவளை திட்டாதீங்க. இதுதான் உங்ககிட்ட. வேணி நீ நல்லதுதான் சொல்ற. ஆனா மூஞ்சி கடுகிடுன்னு வச்சுட்டு சொல்றியா? எப்படி? கொஞ்சம் சீரியஸா வச்சுட்டு சொல்றியா? அது அவளுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு, திட்டுற மாதிரி இருக்கு, கோவம் வருது. ஆமாங்க, பெத்தவ சொன்னா இந்த உருப்படாத கவிதைகளுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும். நாளைக்கு கல்யாணமே புருஷன் வீட்டுக்கு போனா மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. அப்ப உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பெத்தவ ஏன் தலைதான் உருளும். உன்னை உருப்படாம வளர்த்து எங்க தலையில கட்டினாலேன்னு எல்லாரும் என்னதான் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அப்ப நீங்க போவீங்களா அவளுக்கு அங்க வக்காலத்தை வாங்குறதுக்கு? நீ சொல்றது சரிதான். ஆனா அப்ப குழந்தை இல்ல பாரு, வளர்ந்த பொண்ணு. அதனால இதையே சந்தோஷமா சிரிச்சு சொன்னா புரிஞ்சுக்குவா. அப்படி சொல்லணுமா? தாராளமா சொல்லலாமே. இதே மாதிரி நீங்க உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாம்ல சத்தியமா அவ பாஸ் பண்ண மாட்டா. அவ உருப்படவே போறது இல்ல. 2 பேரும் எக்கடுங்கிட்டு போங்க. என்னம்மா, அம்மா நல்லது தானே சொல்றாங்க. என்ன டாடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சா அவளை சமாதானம் அனுப்பலாம். நாமளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா, என்ன படம் பாத்துட்டு இருக்க? குங்ஃபு படம். ஐயோ, இந்த வயசுல குங்கு படமா? ஒரு ரொமான்டிக்கா பார்க்க கூடாது? ஐயோ டாடி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எங்க ஒரு படம் போடு பாப்போம். இத வந்துட்டேன். இந்த பாரு, ஒழுங்கா படிக்கலனா கொன்னுடுவேன். இந்த பாரு, டிவி பார்த்துட்டு இருந்தா தொலைச்சிடுவேன். ரல்லாக்கட்டிக்கு இத வந்துட்டேன். காலேஜ் ஆச்சே, மரியாதை கொடுக்கணும். சார், இன்னைக்கு என்னுடைய மாமூல் சிகரெட். வெரி குட். நீ தான் உண்மையான மாணவன். சார் 57464. உங்க வீட்டு போன் நம்பர்? ஐயோ, அது இல்ல சார், ஜாக்பாட் நம்பர் சார். அப்படி கண்டிப்பா உங்களும். அது சரி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்தியா? அரே இல்ல சார், பணம் பணம் பணம். சும்மா பணத்தை கேக்குறான். முதல்ல வட்டியை கூட, அப்புறம் பணத்தை வாங்கிக்கோ. யாருங்க சிகரெட் குடிக்கிறது? நான் இல்லையே.